வணக்கம். தமிழ்நாட்டுல பாகிஸ்தான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? என்னங்க தமிழ்நாட்டிலயா பாகிஸ்தான் கேக்குறீங்களா? அட ஆமாங்க. தமிழ்நாட்டுல புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் தான் அந்த பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் கூட நம்ம ஈஸியா போயிட்டு வந்துடலாம். ஆனா இந்த தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா இந்த வேங்கை வயல்ங்கிற பாகிஸ்தான், அங்க நம்ம ஈஸியா போக முடியாது. இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? விவரமா விளக்கமா சொல்றவாங்க. வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்து பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி நடந்து 4 வருஷம் ஆகுது. இந்த கொடூர சம்பவத்தை கேட்டு மொத்த இந்தியாவும் இந்த பிரச்சனையை பேசு பொருளா மாத்துனாங்க, விவாத பொருளா மாத்துனாங்க. கட்சிகளை கடந்து அரசியல் தலைவர்கள் எல்லாம் அந்த கிராமத்துக்கு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க. அதனால பேசு பொருளாவும் விவாத பொருளாவும் இந்த சம்பவம் மாறுச்சு. நான் கூட அந்த சமயத்துல என்ன நினைச்சேன்னா, இந்தியா முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க, எப்படியும் இந்த மக்களுக்கு நீதி கிடைச்சிடும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த சம்பவம் விவாத பொருளா மாறினதும் இந்த சமூக நீதி அரசு குற்றவாளிகளை சீக்கிரமா கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கூடவே புதுசா குடிநீர் தொட்டியை கட்டி தருவோம்னு சொன்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வேங்கை வயல் பிரச்சனைக்கான போராட்டம் வலுவாக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு அப்படியே மாத்தினாங்க. அதன் பிறகு 2 வருஷம் விசாரிக்கிறேங்கிற பேர்ல கடைசியில பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மேலேயே இந்த பழியை தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு. வேங்கை வயல் சம்பவம் நடந்து 3 வருஷம் முடிஞ்சு இப்ப 4வது வருஷம் நடக்க போகுது. இந்த 4 வருஷத்துல அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு யாராவது யோசிச்சோமா? இல்ல. அந்த மக்களோட அவல நிலையை விவாத பொருளா மாத்தணுமா? கிடையாது. அந்த மக்களை பார்க்க போலான்னு என்ன மாதிரியான ஆட்கள் முயற்சி பண்ணும்போது காவல்துறை அதிகமா கெடிபிடி செய்யறாங்க, அப்படி நீங்க இங்க வர வேண்டாம் அப்படின்னு அங்க இருக்க தோழர்கள் பலர் அறிவுறுத்தினாங்க. அப்போ இப்போ இந்த பிரச்சனைய ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அந்த மக்களை அவர்களுடைய வாழ்வியலை பேட்டி எடுத்து ஜூனியர் விகடன்ல மிகப்பெரிய ஒரு கட்டுரையா வெளியிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கட்டுரையை படிச்சு பார்த்துருங்க. எவ்வளவு கல்லுள்ளம் கொண்டவனா இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த கட்டுரையை படிக்கும் போது அவர்களுடைய உள்ளம் கரைந்து விடும் அளவுக்கு அந்த கட்டுரையும் அந்த மக்களினுடைய வாழ்க்கையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் உரிய நீதி கிடைக்கவே இல்லையே. இப்ப இங்க வந்து பேசுற அளவுக்கு அந்த மக்களுக்கு என்ன கொடுமை நடந்துருச்சுன்னு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தோணும். சொல்றேன். வெளியாட்கள் அந்த கிராமத்துக்கு போய் அந்த மக்களை போய் பார்க்கவே முடியாது. அதையும் மீறி நீங்க போகணும்னு நினைச்சா காவலுக்கு ஊர் எல்லையில காவலுக்கு காவல்துறை அதிகாரிகள் நிக்கிறாங்க. அவங்க அப்படியே உங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க, ஊருக்குள்ள விட மாட்டாங்க. வெளியில இருந்து போகக்கூடிய நபர்களுக்கே இந்த மாதிரியான நிலைமைனா அதே கிராமத்தை சார்ந்தவங்களுக்கு அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு உள்ள போகணும் அப்படின்னா அவங்க ஆதார் கார்டு காட்டினாதான் அந்த ஊருக்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கு போகிற எல்லா வழியிலையும் மண் பாதை, வரப்பு பாதை, ஒற்றையடி பாதை, இப்படி எல்லா வழியிலையும் கிராமத்துக்குள்ள போகிறதுக்கு தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க அங்கங்க நிக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்கள் ஊருக்குள்ளேயே ஒன்னா சேர்ந்து பேசவோ சிரிக்கவோ எதனா செஞ்சா கூட என்ன ஏது எதுக்குன்னு விசாரிக்கிறாங்க, விரட்டி அடிக்கப்படுறாங்க காவல்துறையினால. திருமணத்துல தொடங்கி எது நடந்தாலும் எத்தனை பேர் வருவாங்க போவாங்க அப்படின்னு முன்கூட்டியே காவல்துறைக்கு அனுமதி வாங்கணும், சொல்லணும். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, திருமணத்துக்கு பொண்ணு பார்த்தா கூட வேங்கை வயல்னு தெரிஞ்சுட்டா பீ தண்ணி குடிச்சவங்களுக்கு எங்க பொண்ணு தரமாட்டோம்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த மக்களுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு. இந்த கொடுமை அந்த மக்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த கொடுமை அவங்க சாகுற வரைக்கும் அவங்கள சாகடிச்சுக்கிட்டே தானே இருக்கும். இந்த விஷயம் மறையுமா? வேங்கை வயல்னாவே பீ தண்ணி குடிச்சவங்கிறது தானே இருக்க போகுது. இந்த விஷயத்த நம்மளால மறுக்கவே முடியாது. எங்கேயும் வேலைக்கு போக முடியாம சம்பாதிக்க வழி இல்லாம நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்றாங்க அந்த மக்கள். இந்த அகதியான வாழ்க்கை ஜனநாயகமும் சமத்துவமும் பூத்து குழுங்குதுன்னு சொல்ற இந்த தமிழ்நாட்டுல தான் நடக்குது. இந்த தமிழ்நாட்டுல தான் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு ஒண்ணும் புரியல. சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழுவோட வேலை தான் என்ன? சமூகத்துல நடக்கிற தீண்டாமை பிரச்சனைகளை குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை கொடுத்திருக்கணும். இந்த நேரம் எத்தனை அறிக்கை கொடுத்திருக்கீங்க? எவ்வளவு ஆய்வுகளை செய்திருக்கீங்க? வேங்கை வயல் சம்பவம் நடந்து இத்தனை வருஷத்துல எத்தனை தீண்டாமை பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஜாதிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வேங்கை வயல் பிரச்சனைக்கு பிறகுதானே கவினுடைய ஆணவ படுகொலை கூட நடந்தது. சமூக நீதியின் அரசுன்னு சொல்றதுக்கு இந்த அரசாங்கத்தோட அமைச்சர் மெய்யநாதன் அந்த ஊருக்குள்ளேயே போகல. பிரச்சனை பெருசானதும் அமைச்சர் ரகுபதி போய் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டானுங்க, இவனுங்க ஆட்சிக்கு கலகத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே பழிய போட சொல்லி காவல்துறைக்கு ஆலோசனை சொன்னவர் தானே இந்த அமைச்சர் ரகுபதி. உங்க ஆட்சிக்கு கலங்கம் ஏற்படக்கூடாதுன்னா இந்த மாதிரியான ஜாதிய சம்பவங்கள், ஜாதிய வன்கொடுமைகள் நடக்காம பாத்துக்கணும். அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் மேலேயே பழிய போடுவீங்களா? சமூக நீதி அரசுன்னு மாறுதட்டுற அளவுக்கு திரு ஸ்டாலின் அரசுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அமைச்சருங்க ஜாதி வெறியோட நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜாதி சங்கங்கள் நடத்துற நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்க போய் அவன் ஜாதி பெருமையை பேசிக்கிட்டு இருக்கான்.
இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிக்காம வேடிக்கை பார்க்கிறார். ஏன் வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ஜாதிகள் தான் செல்வாக்கா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஜாதி செல்வாக்கா இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்களுக்கு வேணும், அப்பதான் இவங்க முதலமைச்சரா நீடிக்க முடியும். அதனால அவர் கண்டிக்காம வேடிக்கை பார்க்கிறார். கண்டும் காணாம இருக்கிற உங்களுக்கு தலித்துகளுடைய வாக்குகள் மட்டும் இனிக்குதா? உங்க கட்சியை வளர்க்க தலித்துகள் வேணும், ஓட்டு போட தலித்துகள் வேணும், கொடி பிடிக்க கோஷம் போட தலித்துகள் வேணும். ஆனா எங்களுக்கு, எங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் எவ்வளவு ஒடுக்குமுறை செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையும் காவல்துறையை வச்சு செய்ய வைக்கிறீங்க, அடக்குமுறையை ஏவி விடுறீங்க. அது சரி, திமுகவோட வெற்றிக்காக உழைக்கிற கூட்டணி கட்சியான விசிகாவினுடைய கொடியை கூட ஏத்த முடியாத அளவுக்கு தானே உங்க அடக்குமுறை இருக்கு. உங்ககிட்ட போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? உங்ககிட்ட போயிட்டு நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? சரி, ஆளுங்கட்சி தான் பட்டியலின மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிராக இருக்குதுன்னு பார்த்தா, எதிர்கட்சியா இருக்கிறவங்க கூட இந்த விஷயத்துல பம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி மௌனமா கடந்து போகுது. ஏன் மௌனமா இருக்கீங்கன்னு நம்ம கேட்டா, கடையோடி தொண்டனும் அதிமுகவுக்கு தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, சேரி தொண்டன் அதிமுகவுக்கு தலைவனாக முடியுமா? அப்படியான வரலாறு இருக்கா? இல்ல இனிமேலாவது உருவாக்க முடியுமா உங்களால? எதிர்கட்சி தலைவரா அரசியல் செய்ய கூட இங்க ஜாதி பார்த்துதான் அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறத திரு எடப்பாடி அவர்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் இந்த வேங்கை வயல் விஷயத்துல திரு எடப்பாடியோட குரல் டெட்பாடி ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி துடிச்சுக்கிட்டு நாம எல்லாம் இந்துன்னு குயோமியோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன கேட்கிறோம்னா, வேங்கை வயல்ல இருக்கிறவனும் இந்து தானே. பிஜேபி இந்து முன்னணியும் திருப்பரங்குன்றத்துல இஸ்லாமியர்கள் பின்னாடி போய் சுத்திக்கிட்டு தெரியாம திருப்பரங்குன்றத்துல பத்த வைக்கிற அந்த தீபத்தை எடுத்துன்னு போயிட்டு வேங்க வயல்ல போய் நின்றுட்டு ஆட்சியாளர்களை ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க முடியுமா உங்களால? அந்த மக்களுக்காக உண்மையா போய் உங்களால நிக்க முடியுமா? முதல்ல போய் அங்க நில்லு, அப்புறம் சொல்லு நானும் இந்துன்னு. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நான் இந்து நீயும் இந்துன்னு. யாரை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நாம் தமிழர், நாமே தமிழர்னு சீமான் சொல்றாரு. ஒவ்வொரு மேடையிலும் நான் பறகுடி, நான் பல்லக்குடி அப்படின்னு மேடைக்கு மேடை முழங்குறாரு. நீங்க எல்லாம் சேர்ந்து அங்க போய் சேரி தமிழனுக்காக ஊர் தமிழன் கிட்ட நியாயத்தை கேளுங்க. சேரி தமிழனா எதுக்குடா இப்படி பிரச்சனை பண்றீங்க, தீண்டாம பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? இங்க எவனும் தமிழனும் கிடையாது, இங்க எவனும் இந்துவும் கிடையாது, எவனும் தமிழனும் கிடையாது, இந்துவும் கிடையாது, எல்லாமே ஜாதி தான். எவன் ஆண்டாலும் எவன் ஆள நினைச்சாலும் ஜாதி கொடுமையால பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க தொடர்ச்சியா. தமிழ்நாட்டுல பட்டியலின மக்களுக்கு இவ்வளவு தீண்டாமை கொடுமைகள் நடக்கிற நம்மளால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியல, பொறுத்துக்க முடியாம விமர்சனம் பண்றோம், கேள்விகளை முன்வைக்கிறோம். நான் ஒரு சின்ன நபர், நான் அதிகாரத்துல இருக்கிறவங்களை கேள்வி கேட்கறது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறேனோ அதே போல என் சொந்த சமூகத்து தலைவர்களையும் கேள்வி கேட்கறது முக்கியம்னு நினைக்கிறேன். அப்படிதான் தொடர்ந்து கேள்விகளை முன் வச்சிருக்கிறேன், விவாத பொருளா மாத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த சமூகத்துல 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில இருக்கிறார் அண்ணன் திருமா அவர்கள். இந்த மக்கள் மனித மாண்போடு வாழணும்னு உழைக்கிற அண்ணன் திருமா அவர்கள் தமிழகத்துல நடக்கிற வன்கொடுமைகளை, ஆணவ படுகொலைகளை கேள்வி கேட்டு ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறதுல தவறே கிடையாது. நான் நம்முடைய சொந்த அண்ணன் கிட்ட கோபிச்சுக்கிற மாதிரி கேட்கிற மாதிரி தான் பல நேரங்கள்ல பேசியிருக்கிறேன். இதை பாக்குற தோழர்கள் நான் சொல்றதுல இருக்கிற நியாயத்தை உள்வாங்காம அவரையெல்லாம் நீ பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கம்பு சுத்திக்கிட்டு தெரிவாங்க. சரி, நான் கோபமா அண்ணன் திருமாவர்களிடம் கேட்கல, நிதானமாவே கேட்கிறேன், பொறுமையாவே கேட்கிறேன். இப்ப கூட என்னுடைய சொந்த நலனுக்காக நான் கேட்கலன்னு தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சமுதாய நலனுக்காக பேசுறேன்னு யோசிங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்குது, ஆணவ படுகொலைகள் நடக்குது. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது களத்துல முதல் நபரா, முதல் இயக்கமா விசிகா தான் இருக்கீங்க. அதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான், மாற்று கருத்து கிடையாது. சமீபத்துல கூட தந்தை பெரியாரை குறித்து சில தம்பிகள் அறியாமையில பேசியது திக கேட்கலனாலும் திமுக கேட்கலனாலும் இந்த திருமாவளவன் கேட்பேன் அப்படின்னு நீங்க ஒரு கூட்டத்துல பேசுனீங்க. மகிழ்ச்சி தான், வரவேற்கிறோம். ஏன்னா தந்தை பெரியார் நமக்கான தலைவர் தான். அவரை குறித்து தற்கூறிகள் பரப்புகிற அவதூறுகளுக்கு நாம பதில் சொல்லணும் தான், மாற்று கருத்து கிடையாது. நான் கூட தந்தை பெரியாரை அவதூறா பேசினவங்களை கண்டிச்சு நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆனா உங்க காலத்திலேயே நடக்கிற இந்த வன்கொடுமைகளை, ஆணவ படுகொலைகளை ஆழமா நீங்க தானே கேட்கணும்னா, நான் இப்படி சொன்னதும் நாங்களாம் கேட்காமையா இருக்கிறோம் அப்படின்னு என்கிட்ட கேட்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்கறது வேற, ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுக்கறது வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம மக்களுக்கு நடக்கிற ஜாதிய வன்கொடுமைகளை என்னை போன்ற சின்ன சின்ன இயக்கங்கள் கேட்கறத விட தமிழகத்தின் அரசியலை, அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிற நீங்க தானே அழுத்தமா கேட்கணும். நீங்க கூட்டணி வைங்க, வேணான்னு சொல்லல, யாரும் கேட்கல. ஆனா இந்த ஆட்சி நம்முடைய மக்களுக்கு செய்யற அநீதிகளை கேட்க கூடாதுன்னு எதுவுமே இருக்கானா? அப்படி அவங்களை விமர்சிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கானா?
நாங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஆதி திராவிடர் நிதியை திருப்பி அனுப்புறாங்கல்ல, அதை நீங்க கேள்வி கேட்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பஞ்சமர் நிலங்களை குறித்து நீங்க முயற்சிகளை, அதை மீட்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க தீவிரமா எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அரசு பணிகள்ல தலித் மக்களுக்கு இடஒதுக்கீடு முழுமையா நிறைவேற்றப்படலைன்னு ஆட்சியாளர்களுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழகத்தில் நடக்கிற தீண்டாமை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் கொடுப்பீங்க, நெருக்கடிகளை கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இத்தனையும் நாங்க எதிர்பார்க்க காரணம் என்ன? நீங்க இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி, தலைவரா இருக்கீங்க. எங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்ற தலைவர் இதையெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கறதும் கேட்கறதும் எப்படி தவறாகும்? முதலமைச்சரே நீங்க சொல்றதை கேட்கிற இடத்துல இருக்கிறேன்னு உங்க மேடையிலேயே வந்து சொன்னதால கேட்கிறோம். ஒருவேளை அரசியலுக்காக, மேடைக்காக முதல்வர் சொல்லியிருந்தாருன்னே வச்சுப்போம். நம்முடைய மக்களுக்காக சிந்திக்காத, உழைக்காத, யோசிக்காத இந்த ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பது உங்க வேலைன்னு நாங்க நினைக்கிறோம். அந்த வேலை உங்களுடைய வேலை நாங்க நினைக்கிறோம். அப்ப நம்முடைய மக்களுக்காக 100% நீங்க நின்னா உங்க பின்னாடி நாங்க நிக்க எங்களுக்கு என்ன பிரச்சனைனா? எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்ப எங்களுடைய நோக்கம் எல்லாம் வேங்கை வயல்ல நடக்கிற இந்த கெடிபுடிகளை உடனடியா தமிழக அரசு விலக்கிக்கணும். நம்முடைய மக்களுக்கான உரிய நீதியை நம்முடைய தலைவர்கள் பெற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்ப இறுதியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் விழாவில் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல மத வெறிக்கும் மத அரசியலுக்கும் இடமே கிடையாது அப்படின்னு பெருமையா சொன்னார். அவருக்கு இந்த வீடியோ மூலமா ஒண்ணு சொல்லிக்கிறேன். தமிழகத்துல மத வெறிக்கும் மத அரசியலுக்கும் இடம் கிடையாதுதான். ஆனா ஜாதி வெறிக்கும் ஜாதி அரசியலுக்கும் இடம் இருக்குல்ல, அதுவும் உங்களுடைய ஆட்சியில இருக்குன்னு நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். ஒட்டுமொத்தமா சமூக நீதி அரசின் இந்த 21ஆம் நூற்றாண்டின் அவமான சின்னமாக வேங்கை வயல் இருக்குன்னு அழுத்தமா இந்த காணொலியின் மூலமா நான் பதிவு செய்கிறேன். நன்றி.